திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜிடம் கேட்கலாம். பாண்டிராஜ், கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு? பாண்டிராஜ், இன்று நடைபெற இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக எதிர்வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தற்போது வரை கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட செயலர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு சிலர் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக எதிர்வரக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி குறித்தும் தொகுதிகளில் சாதக பாதகங்கள், மேலும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் குறித்தெல்லாம் வருகிறது. மேலும் தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலும் தொகுதி சார்ந்த அல்லது மாநிலம் சார்ந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கைக்கான அவர்களிடம் ஆலோசனை கேட்பதற்கான அந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் நம்ம குறிப்பிட்டது போல மிக முக்கியமாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இன்றைய கூட்டத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் பங்கேற்க இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய வியூகங்கள் குறித்தும் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் பிரதம வேட்பாளராக ராகுல் காந்தி முன்மொழியப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜியும் தற்போது இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காரா? அவர் நிச்சயமாக தேவா, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய சட்டமன்ற மற்றும் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள், மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் சில அழைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சமீபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலர் செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக தற்போது திமுகவுக்கு அழைக்கப்பட்டிருக்க அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல், திமுகவினுடைய வெற்றியினுடைய சாதக பாதகங்கள், மேலும் குறிப்பாக பிற கட்சிகள், குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குவது குறித்த மிக முக்கியமான ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான, அதாவது மாவட்ட வாரியாக மற்றும் தொகுதி வாரியாக, மாநில வாரியாக தேர்தல் அறிக்கையின் தயாரிக்கும் பணிகளானதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த ஆலோசனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற கழக தொகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 160க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். தேவா, பாண்டிராஜ், நீங்க குறிப்பிட்ட போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் திமுகவில் தோழமை கட்சிகளா, கூட்டணி கட்சிகளா அப்படின்ற ஒரு வார்த்தை பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில யார் கூட்டணி கட்சிகள், யார் தோழமை கட்சிகள் அப்படின்றது இறுதி செய்யப்பட்டாச்சா? இல்ல அவங்களுக்கு நாடாளுமன்ற சீட் அப்படின்றது எதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய அடுத்த கட்ட வியூகம், தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக தற்போது மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ் வழங்க கேட்டோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.